இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த ஜூலை மாதம் முழுவதும் நம்ம ஜெபத்தை குறித்து தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெபத்தின் மூலமாக எப்படி தேவனை முழுவதுமாக சார்ந்து இருப்பது, அதை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோடு பஞ்சாப் மாநிலத்தை பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சாப் மாநிலத்திலிருந்து பாடல்கள், ஜீவனுள்ள சாட்சி எல்லாவற்றையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். பஞ்சாப் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது, அங்கே பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய வயல் நமக்கு ஞாபகம் வரும். அப்புறம் அவங்களுடைய பாங்க்ரா நடனம் நமக்கு ஞாபகம் வரும். அப்புறம் அவங்க பிரத்யேகமாக தயாரிக்கிற லஸ்ஸி, நமக்கு இந்த டேஸ்டான லஸ்ஸி ஞாபகத்துக்கு வரும். இது மாதிரி இன்னும் நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் எல்லாமே பஞ்சாபில் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் இன்னும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்காக பஞ்சாப்லேருந்து ஒரு இனிமையான ஆராதனை பாடல் வருது. அந்த ஆராதனை பாடலை பார்த்து தேவனை ஆராதனை செய்வோம். बाबल दिया नहरां ते जद बैठे असी जा, बाबल दिया नहरां ते जद बैठे असी जा, सियोन नू कर याद तद रोए मारे डार, बाबल दिया नहरां ते जद बैठे असी जा, सियोन नू कर याद तद रोए मारे डार, टंग देतिया साबर बता बैंता दे रुखाना, 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 साडे कैद करन वाले कहंदे दे कुछ सुना, बाबल दिया नहरां ते अपने खुदा दे गीत असी गांदे किस तरह, 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 ओसी बेगाना देश नाले गैर ओ जगा, बाबुल दिया नहरां ते நண்பர்களே, ஒரு இனிமையான ஆராதனை பாடலை நம்ம பார்த்தோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க இருக்கோம். இடைவேளைக்கு பிறகு ஜூலை மாதத்தில் எங்களோடு பஞ்சாப், தமிழ்நாடு,
ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்காவுக்கு பயணம் செய்யுங்கள். உண்மை சாட்சியங்களை பாருங்கள், சர்ச் கோயஸ்களை கேளுங்கள் மற்றும் வரலாற்று பக்கங்களில் இருந்து வில்லியம் மார்ட்டின் அவர்களுடைய கதையை அறிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய பிராந்திய சிறப்பு நிகழ்ச்சியில் ஜூலை மாதத்தின் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் ஒவ்வொரு புதிய பகுதிக்கு செல்லுங்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சிறப்பு பிராந்திய நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக கிவ் டு CBN. வெல்கம் பேக் நண்பர்களே. ஜெபத்தின் மூலமாக நாம் எப்படி தேவனை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோட் நம்ம பஞ்சாப் மாநிலத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். பஞ்சாப் மாநிலத்திலிருந்து பாடல்கள், ஜீவனுள்ள சாட்சி, அதையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்காக பஞ்சாப்லேருந்து ஸ்ருச்சி ஜேம்ஸ் அவங்க இருக்காங்க. இவங்க சின்ன வயசில் அவங்க அம்மாவை இழந்துட்டாங்க. இவங்க சித்தி தான் இவங்களை வளர்த்துருக்காங்க. இவங்க சின்ன வயசில் தேவனிடம் இவங்க ஜெபம் செய்துக்கிட்டே இருந்திருக்காங்க. சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபம் செய்து கொண்டே இருந்திருக்காங்க. இவங்க ஜெப வாழ்க்கையில் எப்படி இவங்க தேவனை சார்ந்து இருந்தாங்க, எப்படி இவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு நல்ல நினைவில் இருக்கு. எனக்கு 10-16 வயசு இருக்கும்போது நானும் என் தங்கையும் பள்ளியிலேருந்து திரும்பி வருவோம். வந்ததும் சாப்பாடு கேட்போம். எங்கள் அம்மா கிட்ட அம்மா சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் என்னோட அம்மா முதல்ல நாம் ஜெபம் செய்யணும், ஜெபம் செஞ்ச பிறகு தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா, எங்களுக்கு பசிக்குது, நாம் ஜெபத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் என்னோட அம்மா முதல்ல ஜெபம் செய்யணும், அப்புறம்தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட அம்மா எங்களை மிகவும் நேசிச்சாங்க. எங்களோட அம்மா எங்களை அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. எங்களோட தந்தைக்கும் சரியான வேலை கிடைக்கல. என் அம்மா எங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. எங்களை நல்ல பள்ளியில் சேர்த்து தான் படிக்க வச்சாங்க. திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. 2-3 மாதம் அவங்கள மருத்துவமனையில் அனுமதிச்சு பார்த்துக்கிட்டோம். ஆனால் எதுவும் சரியாக வரல. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க. சொந்தக்காரங்க இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் யாருமே எங்களோட பொறுப்பை ஏற்றுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு யாருமே தயாராக இல்லைன்னு சொல்லணும். என்னோட தங்கையோட பொறுப்பை யார் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு தெரியல. அப்போ தேவன் எங்களோட வாழ்க்கையில் ஒரு செயலை செஞ்சாரு. எங்களோட பொறுப்பு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்காக, எங்களை வளர்க்கறதுக்காக என்னோட சித்தியும் சித்தப்பாவும் முன் வந்தாங்க. நான் வளர்ந்து பெரியவளா ஆன பிறகு நான் தேவன்கிட்ட ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். யார்கிட்டயுமே பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயத்த கூட அவர்கிட்ட நான் பகிர்ந்துக்க முடிஞ்சுது. என்னோட மனதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், எந்த விஷயத்தையும் நம்மளால தேவன்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியும். அவர் தான் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நமக்கு தராரு. நான் வளர்ந்து பெரியவளாகி ஒரு நாள் எனக்கு திருமணம் செய்ய போறாங்க அப்படின்ற பேச்சும் அடிபட்டுச்சு. எனக்கு திருமணம் செஞ்சும் வச்சாங்க. தேவன் எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்தாரு. என்னுடைய மாமியார் ரொம்பவே நல்லவங்க. என்னோட கணவர் பேரு மைக்கேல் ஜேம்ஸ். அவர் எனக்கு மிகவும் ஆதரவா இருந்தாருன்னு தான் சொல்லணும். 1 வருஷம் கழிச்சு எனக்கு மகள் பிறந்தா. சில வருடங்கள் கழித்து எனக்கு மகனும் பிறந்தாங்க. அதுக்கப்புறமா நான் வீட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு ஏற்படலை அப்படின்னும் சொல்லலாம். எங்களோட குடும்பம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு 2018ஆவது ஆண்டில் என்னோட திருமணம் முடிஞ்சு 12 வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் என்னோட கணவர் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி அப்படின்னு சொன்னார். அப்போ இது மாரடைப்புக்கான அறிகுறி அப்படின்றது எனக்கு தெரியலை. அவருக்கு வலி அதிகமானதால நாங்கள் கிட்டக்க இருக்கக்கூடிய மருத்துவரை அழைச்சி காமிச்சோம். அவர் உடனே இவரை மருத்துவமனைக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னார். டாக்டர்கள் நிறைய முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்களால அவரை காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னோட மகன் ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு 6 வயசு, என்னோட பொண்ணுக்கு 10 வயசு இருக்கும். என்னோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. என்னோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியாமலே இருந்துச்சு. என்னோட குழந்தைங்கள பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவே பயமாக இருக்கும்.
ஏன்னா சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் தேவன்கிட்ட ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அதனால நான் ஜெபம் செய்யறதே விட்டுட்டேன். எங்க வீட்டுக்கு அடிக்கடி ஒரு போதகர் வருவாரு. அவரோட குடும்பம் எங்களுக்கு நிறையவே உதவியா இருந்திருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. தேவன் உனக்கான வழியை காட்டுவாரு, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொன்னதால நான் மெல்ல மெல்ல ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். நான் எப்பெல்லாம் பைபிளை திறக்கிறேனோ அப்பெல்லாம் சங்கீதம் 23 என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு சொல்லும். முதல் முறையா நான் வேலைக்கு போனேன். நான் வேலை முடிந்த பிறகு என்னோட படிப்பையும் படிக்க ஆரம்பிச்சேன். தேவன் என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய செயலை செஞ்சாரு. எனக்கு வேலையும் கொடுத்தாரு, அதோட எனக்கு படிக்கிறதுக்கான தைரியத்தையும் கொடுத்தாரு. வேலை செஞ்சுக்கிட்டே நான் என்னோட ட்ரைனிங் முடிச்சேன். அதுக்கப்புறம் என்னோட பட்டப்படிப்பையும் முடிச்சேன். நான் இப்போ என்னோட குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கேன், நல்லபடியா வளர்க்குறேன். நான் என்னோட மாமியாரையும் நல்லா பாத்துக்கிறேன். அவங்களுக்கு நிறைய வயசாயிடுச்சு. என்னோட வாழ்க்கையில நாம எப்போதும் ஜெபம் செய்யணும் அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் நம்மளோட வாழ்க்கையில ஜெபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. 2 நாளாகவும் 15:1-2 எழுதப்பட்டிருக்கு. நீங்க கர்த்தரோட இருந்தா அவர் உங்களோட இருப்பாரு. நீங்க அவரை தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படுவாரு. நீங்க அவரை விட்டுட்டா அவர் உங்களை விட்டுருவாரு. நன்றி சுருச்சி ஜேம்ஸ். உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்குது. அதாவது நம்ம ஜெபத்தில் எப்படி நம்ம தேவனை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் எங்களுக்கு காட்டியிருக்கீங்க. மிக்க நன்றி. நண்பர்களே, பார்த்தீங்களா, சுருச்சி ஜேம்ஸோட வாழ்க்கையில் நடந்தது மாதிரியே நாமும் கூட நம்முடைய ஜெபத்தில் நம்ம தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இவங்களுடைய சாட்சியை பஞ்சாபி மொழியிலேயே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு வந்து பார்க்கலாம். ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கை உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் ரொம்ப தேவனிடத்தில் ரொம்ப விசுவாசம் வைத்த மனிதராக இருந்தார். தினமும் காலையில் 3 மணி நேரம் ஜெபிக்கலை அப்படின்னா அன்றைக்கான தினமே அவருக்கு கழியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்படி தான் அவர் இங்கிலாந்தில் ஒரு ஆசிரமம் தொடங்கியிருக்காரு. 10,000 குழந்தைங்களுக்கு அவர் உணவு கொடுத்துருக்காரு. கல்வி கற்பதற்கும் உதவி செஞ்சுருக்காரு. ஒரு நாள் இப்படி தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக தட்டில் கையை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு உணவு இல்லை இவங்கக்கிட்ட. முல்லர்கிட்ட அன்னைக்கு உணவு வாங்குறதுக்கான பணமும் அவர் கையில் கிடையாது. பணமும் கிடையாது, உணவும் இல்லை. ஆனால் குழந்தைங்க சாப்பாட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஜார்ஜ் முல்லர் என்ன பண்ணார் தெரியுமா? தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்த உணவுக்காக நன்றி, ஆமேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அவர் ஆமேன் சொன்ன அடுத்த நிமிஷம் கதவு தட்டப்படுது. அங்கேருந்து ஒரு ரொட்டி தயாரிக்கிறவர் எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரலைங்க, அதனால் காலையிலே எழுந்திரிச்சு இந்த குழந்தைங்களுக்காக நான் ரொட்டி தயாரிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொட்டியை கொடுத்துட்டு போனார். ரொட்டியை கொடுத்துட்டு போன அடுத்த நிமிஷம் மறுபடியும் கதவு தட்டப்படுது. பார்த்தா ஒரு பால்காரர் சொல்கிறாரு, எங்களுடைய பால் வண்டி இந்த பக்கமாக நாங்கள் போயிட்டு இருந்தோம், ரிப்பேர் ஆகிட்டு, இதுக்கப்புறம் அந்த பால் அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால் இந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பால் கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ குழந்தைங்களுக்கு ரொட்டியும் கிடச்சிட்டு பாலும் கிடச்சிட்டு. ஆனால் வெறும் தட்டில் இருக்கும்போதே, அந்த கையை வச்சுட்டு இருக்கும்போதே ஜார்ஜ் முல்லர் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். பார்த்தீங்களா, அந்த ஜெபத்தின் வல்லமையை பார்த்தீங்களா, ஜார்ஜ் முல்லருக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையிலேயே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அதோட வல்லமை நீங்கள் எதிர்பார்க்காததை விட பெரிய அளவு இருக்கும். உங்களுக்காக நான் பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நண்பர்களே, இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கேட்குறதுக்கு, நீங்கள் என்ன ஜெபத்தில் கேட்க போகிறீங்களோ அதை தர்றதுக்கு அவர் தயாராக இருக்கார். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நிறைவேற்ற அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இதுதான் இந்த வசனம் நமக்கு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குது. நண்பர்களே, உங்களுக்கும் ஜெப உதவி தேவைப்படுகிறது அப்படின்னா நீங்கள் எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு
ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கு நீங்க புதிய வாழ்வு குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரியிற QR கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம ஜெபத்தின் மூலம் தேவனை முழுமையாக சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோடு பஞ்சாப் மாநிலத்தை பார்த்துட்டு இருக்கோம். அங்கிருந்து ஜீவனுள்ள சாட்சி பாடல்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கிறோம். நம்ம தேவனை ஜெபத்தில் முழுமையாக சார்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம எல்லாரும் அதற்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். நான் ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பாரும் கர்த்தாவே. நாங்கள் உம்மை மட்டுமே சார்ந்து இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் மற்ற மனிதர்களை நம்புகிறோம் சுவாமி. சில நேரங்களில் நாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் கர்த்தாவே. மனிதர்கள் எங்களுக்கு துரோகம் இழைக்கிறார்கள் கர்த்தாவே, ஏமாற்றப்படுகிறோம் கர்த்தாவே. ஆனால் நாங்கள் உண்மையே சார்ந்து இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உண்மை சார்ந்து இருக்கும்போது சுவாமி அப்பா, நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உண்மை சார்ந்து இருக்க, உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. இதோ இந்த நேரத்திலும் சந்தோஷமும் சமாதானமும் எங்களை நிறைத்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. புதிய பாதையை நீங்கள் கட்டளையிடுங்க சுவாமி. நீர் பெரிய இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். தேவனை சார்ந்து நாம் ஜெபித்திருக்கிறோம். அவர் நிச்சயமாகவே நமக்கு ஜெயத்தை தருகிறவராகவே இருக்கிறார். நண்பர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன தேவை இருக்கிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறோம், நீங்கள் தேவனை சார்ந்து இருங்க. அவர் எப்போதும் உங்களை கைவிடவே மாட்டார். இதுதான் இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கான பைபிள் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10. நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ரொம்ப அருமையான வசனம். ஒரு பலத்த துருகமாக தேவன் நமக்கு இருக்கிறார். ஒரு கோட்டை மாதிரி அவர் இருக்காரு. நீதிமான்கள் எல்லாம் அது உள்ள போய் ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக சுகமாக தங்கி இருக்கலாம் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுது. நம்ம எதை குறித்தும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம தேவனை சார்ந்து நம்ம அதில் பத்திரமா இருக்கலாம். உங்களுக்காக இப்போ ஒரு இனிமையான ஆராதனை பாடல் வந்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். उसने
ரொம்ப அழகான ஒரு ஆராதனை பாடல். இந்த பாடலை பாடியவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நம்ம சுருச்சியோட சாட்சியை பார்த்தோம். அவங்க எப்படி வாழ்க்கையில் நிறைய சவால்களை சந்திச்சாங்க, அதையும் பார்த்தோம். ஆனால் ஜெபத்தில் அவங்க தேவனை சார்ந்து இருக்கும்போது அவங்க ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையும் பார்த்தோம். அவர் எப்படி ஜெபத்தில் தேவனை சார்ந்து இருந்தார் அதையும் நம்ம பார்த்தோம். அதனால் அவருக்கு கிடைச்ச அந்த அற்புதங்களையும் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஜெபத்தில் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். அப்போது உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நண்பர்களே, நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.